நியூ சவுத் வேல் தமிழ் திருச்சபையின் சார்பில் இங்கே வருகை தந்திருக்கும் எல்லா குடும்பங்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அத்துடன் சூமுக்கூடாக பங்கு பெற்றவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்பொழுது நான் சத்தியவசன டெய்லி ரீடிங்கில் இருந்து தான் உங்களுக்கு ஏதாவது வாசிப்பதுண்டோ அதுபோலவே இந்த முறையும் நான் அதை தெரிவு செய்திருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். சிரமதானம் என்ற பெயரில் அலுவலகத்தை சுத்தம் பண்ணினோம் என்றாலும் நம்மில் பலர் வேண்டாவெறுப்பாகவே வேலை செய்தனர். பெரியவர் தான் வேலை நாளிலும் வேலை வாங்குவார், ஓய்வு நாளிலும் சம்பளம் இல்லாமலே வேலை வாங்குவார். இப்போ பெரியவர் வீட்டிலே நாங்களோ இங்கே என்று முறுமுறுத்தனர். தற்செயலாக பின்னாக திரும்பிய போது தலையிலே தொப்பியுடன் வேர்வை சிந்த காரியாலயத்தின் சுவர்களையெல்லாம் கழுவி கொண்டிருந்த மேலதிகாரியை கண்டதும் வாய்கள் அடைத்து விட்டன. அவரோ அமைதியாக ஒரு புன்சிரிப்போடு கழுவி கொண்டிருந்தார். அதன்பின் என்ன நடந்தது என்று சொல்ல தேவையில்லை. இப்படியாக ஒருவர் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். தலைமை பதவி, மற்றவர்கள் தம்மை கனப்படுத்துவது, 4 பேருக்கு முன்பாக கௌரவிக்கப்படுவது, இதை எல்லோருமே விரும்புகிறார்கள். நமது வாழ்விலும் இப்படிப்பட்ட தருணங்கள் வந்திருக்கலாம். அதில் தவறில்லை. ஆனால் நான் தான் தலைவன், மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து ஜீவிப்பது நமக்கு ஆபத்தையே விளைவிக்கும். ஆலயத்தில் கூட சிலர் முதன்மையான ஆசனங்களை தமக்கென வைத்திருப்பதும், அதிலே வேறு யாராவது அமர்ந்தால் அந்த இடத்திலே நின்று தடுமாறுவதும், ஆராதனை வேளைகளிலே பெயர் குறிப்பிடப்பட்டு கௌரவிக்கப்படுவதை விரும்புவதும் துக்கத்துக்குரியது. முழு கணத்துக்கும் பாத்திரராகிய ஆண்டவர் தமது 3.5 வருட வாழ்விலே எப்போதாவது கனத்தை எதிர்பார்த்தாரா? முதன்மையான இடத்தை விரும்பினாரா? தனக்கு பின்னே இத்தனை திரளான மக்கள் வருகிறார்களே என்று பெருமைப்பட்டாரா? இல்லை. மாறாக எப்போதும் மக்களுக்கு சேவை செய்கிறவராக, தமது சீஷருடைய கால்களையே கழுவ தயங்காதவராக, சிங்காசனத்துக்கு பதிலாக சிலுவையில் தொங்குவதையே தெரிந்தெடுத்து வாழ்ந்தார். ஆகவேதான் அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் வழங்கப்பட்டது. கனமும் மரியாதையும் இன்று வரும், வந்த வழியே நாளை அது போய்விடும். அதன் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு ஐயோ! இன்று நான் பிறருக்காக வாழ்கிறேனா, அல்லது பிறர் நமக்காக வாழ வேண்டும் என்ற மமதையில் இருக்கிறேனா என்பதை சிந்திப்போம். நான் இனி தேவனுக்கு ஊழியன், அதனால் மக்களுக்கு ஊழியன் என்ற சிந்தை வேண்டும். கனமும் மரியாதையும் மனிதரிடமிருந்தல்ல, பரத்திலிருந்தே கிடைக்க வேண்டும். அதுவே நல்லது, அதுவே நிரந்தரமானது. பணிந்து போகும் மனநிலையையும் பிறருக்கு சேவை செய்யும் தாழ்மையையும் நான் தரித்திருக்கிறேனா? ஜெபம் செய்வோம். அன்பான தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நமக்கு நன்றி. கர்த்தாவே, ஆம் கர்த்தாவே, நீர் தாழ்மை உள்ளவராக இந்த உலகத்துக்கு வந்தீர். தாழ்மையை எங்களுக்கு எடுத்து கூறினீர். தகப்பனே, திருமறையிலே நாங்கள் உம்மை குறித்து வாசிக்கிறோம். எல்லா இடத்திலும் தாழ்மை உள்ளவராகவே நீர் இருந்தீர். விசேஷமாக தேவனுக்கு நீர் கீழ்ப்படிந்து சிலுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தினீர். அதே போல கர்த்தாவே, நாங்கள் உமது வழி நடக்க, உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க நீர் தாமே கிருபை தாரும். விசேஷமாக இந்த ஆராதனை முழுவதையும் உமது கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீரே தாங்கும் வழி நடத்தும். இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தாவே, நீரே கிருபை கூண்டலும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. As Auntie just read, how humble is our God. And He has so many names. அதிசயமான தேவன், நமக்கு ஆறுதல் அளிக்கிற கர்த்தர் அவர்.
இன்றும் கூட நம்ம அவருடைய நாமத்தை துதிக்கும்படி வந்திருக்கிறோம். We're going to, as we sing, truly and honestly, we're going to praise His name. We're going to lift His name up. எபிரேயர் 13:15 எழுதியிருப்பது போல கூட அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எழுதியிருக்கிறது போது முதலாவது ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். I know all of you know this song and I want you to sing with me as we praise His name, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தினாலே, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தினாலே. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதித்த மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மாதையர் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதையர் கிருபை எத்தனை ஆச்சரியம். நின்றுதிரமதிலும் பிறந்தனின் ஜீவ புது வழியாம், நின்றுதிரமதினால் பிறந்தனின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவும் சந்நிதி சேரவும் சந்தனம், நின்னடியார் பிதாவும் சந்நிதி சேரவும் சந்தனம். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார், இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார். அந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, அந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தினாலே, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தினாலே. ஹல்லேலூயா. நம் இயேசு இன்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் இல்லையா? எபிரேயர் 13:8 கூட இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 7:24 இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். He's the chief priest, right? Not many leaders can come and go, anyone can rule this earth, anyone can rule this country,
but our chief priest will always be Jesus. இன்றும் கூட நாம் அவரை போற்றி துதிக்க போகிறோம். நீங்கள் even if you're connected through Zoom and you're watching this service online, I'll tell you one thing. No matter who's above you, who's looking after you, no matter who your caretaker is, one thing is for sure, which is Jesus is He holds the priesthood. He is above all. He's above everything. We're going to sing போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை என்ற பாடலை நாம் பாட போகிறோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை, புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன் என்ற பாடலை பாட போகிறோம். I'm sure all of you know this song, right? Yes, let's sing together. Let's put our hands together and sing. Jesus.
Hallelujah. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் கூட இன்றைக்கும் கூட ஆவியானவர் எனக்குள்ளா ஏவிய வசனங்கள் இவை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். இன்றைக்கும் கூட இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களை மனதில், if you've come with anything, any burden, Jesus asks you to put it down. You put your burden down onto His feet, and He wants you to worship Him freely because He'll look after us. அவருடைய நுகம் லகுவானது, உங்களுக்கு பாரத்தை சேர்க்காது. உங்களுடைய இருதயம் கூட இன்றைக்கு பாரமாக இருந்தால், அது whatever reason it may be, Jesus wants you to put it down and focus on Him. Sometimes we live, and as we live, there's many burdens that crush us. Sometimes it takes us away from worshipping the true God, looking up to Him. அநேக நேரங்களில் பல காரியங்கள் நம்முடைய மனதை இறுக செய்து அவரை துதிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் விடாமல் நம்மை தடுத்து, it makes us ponder on things that's completely useless. But today, let's cast all our burden onto His feet and let's sing this song. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள் மகிழ்ந்திருப்பேனே என்ற பாடல் நாம் பாடப்போகிறோம். பாடல் தெரியவில்லை என்றால் I want you to clap your hands and rejoice and try to sing with me. Hallelujah. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. Sing with me. யெகோவாயிரே
என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவாயீரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயீரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் அவரில் மகிழ்ந்திருப்பேன் இல்லையா? We're going to enter into the time of worship. I want you to stand up on your feet as we lift his name up. We're going to spend few minutes in his presence. நாம் இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்போமானால் let's spend few minutes in his presence as we close our eyes and dwell in his presence. Jesus, hallelujah. Why don't we take a few seconds to look unto Jesus and say, Appa, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே என்னை பிரித்தெடுத்து உம்மை துதிக்கும்படி உம்மை ஆராதிக்கும்படி வைத்திருக்கிறேன். அதுக்காக நன்றி ராஜா. ஒரு விஷயம் கூட தகப்பனே அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நிற்கும் இந்த வேலையில ஒரு விஷயம் கூட நீ சுத்திகரியும். யாவின் அபிஷேகத்தை நான் உணரட்டும் ராஜா. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கியிருக்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எழுதியிருக்கிறது போலப்பா, இன்றும் கூட I've come with a lot of pain, Jesus, but I know your strength will take over, Lord. நான் ஒரு உடைந்த பாத்திரம், இருந்தாலும் என்னை எடுத்து நீர் பயன்படுத்துகிறீரே. எந்த விதத்திலும் ஆண்டவரே அப்பா, I'm not perfect. எந்த விதத்திலும் பரிபூர்ணமானவன் அல்ல அப்பா. இருந்தாலும் ஆண்டவரே என் மீது நீர் இரக்கமாய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பாடல பாட போகிறோம்.
And I'm sure today you'll be filled with a new spirit. பலவீனங்கள் நீங்கி போகட்டும், தனிமைகள் நீங்கி போகட்டும், சோர்வுகள் நீங்கி போகட்டும், மன சஞ்சலங்கள் உடைந்து போகட்டும். ஓ லார்ட், எவையெல்லாம் தடையாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அவைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும். Let's worship Him. Let's lift our voices up. Exalt His name. நீர் மாற்றும் போதும்
Father. Thank you for the overflowing Spirit of God, Jesus. Thanks for filling this room, Jesus, Jesus, Jesus. Oh, hallelujah. Oh, hallelujah. Oh, Jesus, Jesus, Jesus. Thanks for all of your mighty works on my life, Father. Oh, hallelujah. There are times I've gone astray. You've held me close to your heart. You'll never let me go, Father. Thank you. Praise you, Father. Jesus, Jesus, Jesus. Jesus, we thank you for this moment of worship, Father. Thank you for your mighty presence endowed upon us, Father. அண்டவரேப்பா இந்த மீதம் இருக்கிற நேரத்தில் உள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அண்டவரேப்பா உடைய வார்த்தை ஒவ்வொன்றும் என்னுடைய இருதயத்தின் ஆழங்களில் சென்று கிரியை செய்யட்டும் ராஜா. எங்களோடு கூட நீர் இன்னும் பேசும். In Jesus' name we pray. Amen. Please be seated.